ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம ஒரு ஆயில் ப்ரிப்பரேஷனை பார்க்க போகிறோம். இந்த ஆயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, இது நம்மளுடைய தலைக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப தேவையானது 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்று மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னா கேரட். கேரட் அவ்வளோ நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும். உள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. பீட்டா கேரட்டின் அப்படின்னு சொல்கிற அந்த சத்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சில தழும்புகள், இன்ஃப்ளமேஷன், இது எல்லாத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால கேரட் உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. கண்களுக்கு ரொம்ப நல்லது, சருமத்துக்கும் நல்லது. ஆனால் அதே கேரட்டை வெளியில் போடும்பொழுதும் ஈக்குவலி அது ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த கேரட் ஆயிலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நான் எடுக்கிறது துருவின கேரட். இதில் இந்த ஊட்டி கேரட்டாக இருக்கலாம், இல்லை நார்மல் கேரட்டாக இருக்கலாம். ஆனால் நல்ல ஃப்ரெஷ் கேரட்டாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அளவு. ஸோ இதே அளவு நான் ஆல்மண்ட் ஆயில், அந்த பாதாம் ஆயில் எடுத்திருக்கேன். அதே அளவு கோகனட் ஆயில். ஸோ இந்த பாதாமும் கோகனட் ஆயிலும் அதுவும் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் இந்த ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 ஆயிலையும் கொஞ்சம் சூடுபடுத்திட்டு அதில் இந்த கேரட்டை போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்ச நாள் வெளியிலேயே கூட இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. பட் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது பாயில் பண்ணி எடுத்த இந்த இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் தேன் கலந்து கூட முகத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். மசாஜுக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லது. நம்மளுடைய முகத்துக்கான ஸ்கின் சாஃப்ட்னிங் மசாஜுக்கு இதை யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கேரட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹேருக்கு, ஸோ முடி கொட்டி இருக்குது, இல்லைன்னா முடி வளரும்போது அவ்வளோவா ஃபாஸ்ட்டாக வளரல, ஆர் முடி வளர்ந்துருக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே கேரட் ஆயில் ரொம்ப நல்லது. ஸோ சருமத்துக்கும் முடிக்கும் 2த்துக்குமே ரொம்ப உகந்த ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல நான் பாதாம் எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஆட் பண்ணுறது தேங்காய் எண்ணெய். 2 ஒரே அளவு நான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப், ஒரு டீ கப்பில் ஒரு அரை கப் கூட இருக்காது, 1/4 கப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடுபடுத்தின அப்புறம் இதில் நம்ம கேரட் துருவலை போடலாம். ரொம்ப நேரம் சூடாகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் சுட்ட உடனே இதை யூஸ் பண்ணலாம். இது செய்யும்போது இந்த கேரட்டில் இருக்கிற அந்த கலர் அவ்வளோ அழகாக அந்த எண்ணெயில் இறங்கிடும். ஸோ இப்போ நான் செய்ய பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைட் எல்லோ கலர் இப்போ இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அது ஆரஞ்சு கலராகவும் மாறிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணால் போதும். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கிடும். இந்த ஆயில் வீட்டில் தான் தயாரிக்க முடியும். நம்ம வெளியில் கேரட் ஆயிலில் வாங்கிறது கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இது வீட்டிலே நம்ம தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு வாரத்துக்கு வேணுங்கிறது இந்த அளவாக இருக்கலாம். தலைக்கும் நம்மளுடைய உடம்புக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டும் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஸ்டர் பண்ணிக்கலாம், அந்த சூடுலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டலாம். நீங்கள் செய்யும்போது உடனே வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் வடிகட்டிடுறேன். ஒரு டெலிகசி மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது. இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வடிகட்டின உடனே எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதில் ஆட் பண்ணவே இல்லை. எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கும்போது. இதோட வாசனை அதை விட ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம ஒருத்தருக்கு யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற கேரட் ஆயிலை ரித்துவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அவங்க ஸ்கின்ல கொஞ்சம் டாட்ஸ் இருக்குது, பருக்கள் வந்த இடத்துல சில கரும்புள்ளிகள் இருக்குது. இதை போக்குறதுக்கு இந்த கேரட் ஆயில் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பாருங்கள். கொஞ்சம் பேக் ஆயிலில் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கர் டிப்ஸை டிப் பண்ணால் போதும்.
ஸோ இது நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது யூஸ் பண்ணலாம். ஆர் நைட் டைமில் கூட படுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் உங்கள் கையில் அப்படியே டிப் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் கலர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ரொம்ப அழுத்தி மசாஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் செய்கிற மாதிரி கொஞ்சம் வார்மாக அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த கேரட் ஆயில். ஸோ ஏதாவது பருக்கள் வந்த இடத்துல சில தழும்புகள் வீக்கங்கள்லாம் இருந்தாலே குறைஞ்சிரும். அண்ட் கருமை எந்த இடத்துல டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அதுவும் நல்லா குறைஞ்சிரும். ஸோ இந்த கேரட் ஆயிலால் ஒரு லைட் மசாஜ் மாதிரி செய்யலாம். இது நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று கூட ட்ரை பண்ணலாம். கழுத்து கருப்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இந்த கழுத்து கருப்புக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாய் சுற்றி சில பேருக்கு ரொம்ப ட்ரை அண்ட் டார்க்காக இருக்கும், அவங்களுக்கு. மற்றபடி ஃபேஸ் ஃபுல்லாகவே கூட யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய சில கரும்புள்ளிகளுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வின்டர் டைமில் இந்த நோஸோட சைட்லேயும் வாயோடைய ஓரங்கள்லேயும் ரொம்ப ட்ரையாகவும் ஸ்கின் உரிகிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் மசாஜ் கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் செய்யும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின்க்கு. ஸோ ஒரு க்ளோ ஆயில்னே நம்ம சொல்லலாம். இது நேச்சுரலாக அப்படியே அந்த கேரட்டோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். எந்த விதமான கெமிக்கல்ஸோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஒன்றுமே நம்ம ஆட் பண்ணதில்லை, ஜஸ்ட் ஓன்லி ஹெர்பல் ஆயில். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தொடச்சிட்டு பார்க்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா தொடச்சிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கின்னில் இருக்கிற இறந்த செல்கள்லாம் எப்படி வருதுன்றதை நீங்கள் பார்க்க முடியும். நம்மளுடைய பழைய மேக்கப் அது மாதிரி கூட வந்துடும். ஸோ அந்த மாதிரி மேக்கப் கிளென்சிங்க்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அந்த மேக்கப்பும் ஸ்டேல் மேக்கப் ஆர் சம்டைம்ஸ் டெட் ஸ்கின் இதெல்லாமும் கூட கம்ப்ளீட்டாக இதில் வருது. ஸோ அடிக்கடி மேக்கப் போடுறவங்களும் இதை யூஸ் பண்ணால் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபுல்லாக தொடச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கேரட் ஆயில் மசாஜ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண சொன்னோம். அவ்வளோதான். எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ரெகுலராக செய்யும்போது இருக்கிற தழும்புகள்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேரட் ஆயிலில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.